வணக்கம். தொடர்ச்சியா ஆடி மாதம் அப்படினாலே நிறைய நமக்கு பூஜைகள் வரிசையா வந்துட்டு இருக்கு. இப்பதான் நம்ம ஆடி பூரம் நிறைவு பண்ணோம். இப்போ அடுத்தது வரலட்சுமி நோம்புக்கான தயாரிப்பு பணிகள் கிட்டத்தட்ட ஒரு மாசமாவே நிறைய குடும்பங்கள்ல பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ நான் வந்திருக்கிறது அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ். இங்கே வந்து வரலட்சுமி நோம்புக்காக பிரத்யேகமாக எவ்வளோ எளிமையாக ஈஸியாக நம்ம வந்து அலங்காரத்தை பண்ணலாமோ அதற்கு தேவைப்படக்கூடிய பொருள் எல்லாம் இப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக நமக்கு கிடைக்குது. அதெல்லாம் தான் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த வாழை மரம் எதுவுமே ஒரு மங்களகரமான காரியங்கள் தொடங்கும் போது ஒரு பூஜை அப்படின்னா நம்ம உடனே வந்து வாழை மரம் வச்சு தான் நம்ம வாழையடி வாழையாக நம்ம சந்ததிகள் வளரணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வாழைக்கன்று வைக்கிறது ஒவ்வொரு தரையுமே வரலட்சுமி நோம்பப்போ அதை வச்சு கட்டுறது பெரிய பாடாக இருக்கும். இப்போ பாருங்கள், நடுவில் ஒரு ஆணி வருது. இதில் நம்ம வந்து வாழைக்கண்ணை சொருகி வச்சிடலாம். ரெண்டு பக்கம் இந்த மாதிரி பேராக நீங்கள் வாங்கி வச்சுக்கும் போது ரொம்ப ஈஸியாக வாழைக்கண்ணை நம்ம வச்சிடலாம். இந்த ஜோடி வந்து 350. நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். இவங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸோட வாட்ஸ்அப் நம்பர்லாமும் நான் கொடுக்குறேன். நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரு ஜோடி 350 ருபீஸ் வருது. இப்போ நம்ம அம்பாள் பாதம், மகாலட்சுமி பாதத்தை கையில் ஏந்திருக்கேன். எனக்கு யதார்த்தமாக பச்சை கலரில் கிடச்சிது. இன்னும் நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இதில் என்ன ஒரு விசேஷம்னா, இது மேலேயே நமக்கு தீபம் ஏற்றுற மாதிரியான ப்ரொவிஷன் இருக்கா. இந்த விளக்கும் ஏற்றும் போது தீப ஜோதி நமோஸ்துதே அப்படின்னு தான் நம்ம மகாலட்சுமிக்கு ஸ்லோகம் சொல்லுவோம். அப்போ தீபத்திலேயே நம்ம மகாலட்சுமி தாயாரை தரிசனம் பண்ணலாம். இது ஒரு பேர் வந்து 250 ருபீஸ். இது மேலே நீங்கள் அலங்காரத்துக்கு இன்னும் ஸ்டோன் ஒர்க் பண்ணணும், நெயில் பாலிஷ்லாம் போட்டு விடணும், எப்படி நீங்கள் அலங்காரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக பிளெயினாக ஒரு பூ மாடலில் இருக்கணும், விளக்கு ஏற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு விளக்கு மாடல்லையும் பிளெயினாகவும் அவைலபிளாக இருக்குது. 250 ருபீஸ் ஒரு பேர். கலசத்துக்கான கடி தான் நீங்கள் பார்க்குறீங்க. கடி அப்படிங்கும்போது தேங்காய் வந்து இந்த கலசத்தில் வச்சுருவோம் இல்லையா, அந்த தேங்காய் மேலே இதை சொருகி வச்சிட்டோன்னா நம்ம மாலையெல்லாம் நிறைய வரிசையாக போடும்போது ஈஸியாக போடலாம். ஏன்னா அம்பாளுடைய அந்த ஷோல்டர் வந்து நமக்கு மாலை சப்போர்ட் கொடுக்காது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கடியை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா எவ்வளோ மாலை வேணாலும் இதில் நம்ம போட்டுக்கிட்டே வந்துடலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம். வரலட்சுமி நோன்பு மட்டும் இல்லை, நிறைய பூஜைகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம் தான் கலச பூஜையப்போ யூஸ் பண்ணுற கடி. இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து அம்பாளுடைய அந்த சிரஸில் அலங்காரம் நிறைய பண்ணுவோம் இல்லையா, கொண்டை அலங்காரம்லாம். அப்போ நிறைய நகைகள் போடுறதுக்கும் அண்டு வந்து நீங்கள் பூ அலங்காரம்லாம் முடியை சுற்றி அப்படி வர்றதுக்கு இது ரெண்டும் பேராக நீங்கள் வந்து சேர்த்து வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு இண்டிவிஜுவலாக கலச கடி மட்டும் வேணும்னாலும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ரெண்டும் சேர்த்து வந்து 380 ருபீஸ் வருது. இப்போ நீங்கள் பார்க்குறது 3 டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கக்கூடிய அந்த பீடம் மாதிரி யானை இருக்கிற பீடம். மகாலட்சுமி தாயார கலசத்தை இதில் அழகாக வைக்கலாம். 3 சைஸஸில் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு சைஸ் வந்து 650. இதில் வந்து என்னென்னா மேலே வந்து பிராஸில் ஒரு பிளேட் மாதிரி கொடுத்து ரொம்ப அழகாக பிராஸ்லேயே செய்யப்பட்டது மாதிரி இருக்கும். நல்ல சாலிட் வுட்டில் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 950. இதில் வந்து ஒரு குடமே நம்ம வைக்க முடியும். அதுக்கு மேலே பெரிய சைஸில் இன்னும் பெரிய குடத்தை கூட இதில் வைக்க முடியும். அந்த மாதிரி அலங்காரத்தை அம்பாளுடைய விக்கிரகத்தை கூட நம்ம இது மேலே வைக்க முடியும். அப்படி 3 சைஸஸ் இதில் 650, 950, 1250ன்னு 3 சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே பிராஸ் பிளேட்டும் சாலிட் வுட்லேயும் பண்ணியிருக்காங்க. இப்போ இதே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு பிராஸ் வேண்டாம், உடன் ஃபினிஷ்லேயே வேணும் அப்படின்னா நிறைய அழகாக குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டி நல்ல டெக்கரேட்டிவான பெயிண்டிங்ஸில் அழகாக கொடுத்துருக்குறாங்க. ப்ளூ அண்ட் ரெட்டு காம்பினேஷனில் உடம்பு ஃபுல்லாக யானைக்கு அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இதுவும் வந்து 1250. ஏன்னா இந்த சைஸும் ஒன்றா இருக்கும். அந்த மாதிரி 1250 சைஸில் இந்த பீடம் வந்து இருக்குது. இப்போ இந்த மாதிரி பீடம் வேறு கலர்ஸில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். நிறைய கலர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. வாழைக்கன்று வாங்கி தான் நம்ம வந்து கலசத்துக்கு பக்கத்தில் அலங்காரம் பண்ணுவோம். ஆனால் சில இடத்துல வந்து வாழைக்கன்று கிடைக்காத சூழல் இருக்கும். வெளிநாடுகளாக இருக்கட்டும், இங்கேயே நிறைய இடங்களில் வாழைக்கன்று அவைலபிள் இல்லை. அப்படிங்கிற இடத்துல நீங்கள் இந்த மாதிரியான ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டமுக்கு நம்ம போகலாம். இது பாருங்களேன், அது குலையோடு இருக்கக்கூடிய ஒரு வாழைக்கன்று ஜோடி. இது பார்த்தீங்கன்னா 950 ருபீஸ் வருது.
இதை வந்து நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். வீட்டில் வந்து நித்திய கலசம் வச்சு பூஜை பண்ணுறவங்க இருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் எப்போதுமே பூஜை ரூமில் வாழைக்கண்ணோட நம்ம அந்த நித்திய கலசத்தை பிரதிஷ்டை பண்ணி நம்ம வழிபாடு பண்ண முடியும். அதுக்கானது தான் இந்த வாழைக்கண்ணு. இதுலேயே இன்னொரு மாடல் பாருங்கள். இதில் பாருங்கள், வாழை வந்து தன்னாலேயே கொலை தள்ளி அடுத்தது இன்னொரு கண்ணும் பக்கத்துலேயே வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ட்ரீ மாதிரி தான் இப்போ நீங்கள் பார்க்குற வாழைக்கண்ணு. இந்த பக்கத்துலேயே ஒரு குட்டி கண்ணும் வந்துருச்சு. இதுலேயும் கொலை தள்ளி வாழைப்பூவோடு இருக்கிறது. இது எல்லாமே அழகாக நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. நீங்கள் கொஞ்சம் டஸ்ட் ஆகிடுச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படின்னா அழகாக வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து 1300 ஒரு பேர் வருது. கண்ணோடு இருக்கிற ஒரு பெரிய வாழை மரமும் பக்கத்துலேயே கண்ணோடு இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு தட்டில் மகாலட்சுமி பாதம். இந்த பாதம் மட்டும் 80 rupees, இந்த தட்டோடு சேர்த்து 200 rupees வருது. இந்த தட்டு வந்து பிராஸில் நல்ல திக்காக சாலிடாக இருக்கக்கூடிய ஒரு தட்டாக இருக்குது. வளையாமல் நெளியாமல் நல்ல சாலிடான தட்டு. பர்மனெண்ட்டாக நீங்கள் பூஜை ரூமில் வைக்கிற மாதிரியான ஒரு மகாலட்சுமி பாதம் தான் நீங்கள் பார்க்குறது. மண்ணில் செய்யப்பட்டது இந்த பாதம். இப்போ நீங்கள் இதை ரிட்டன் கிஃப்டாக நீங்கள் வர்றவங்களுக்கு, மகாலட்சுமி பூஜைக்கு வரலட்சுமி நோம்புக்கு வர்றவங்களுக்கு ரிட்டன் கிஃப்டாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். மினிமம் 10 pieces நீங்கள் ஆர்டர் பண்ணால் தான் டெலிவரி பண்ண முடியும். ஏன்னா ஒரே ஒரு பாதம் மட்டும், அதாவது ஒரு பேர் மட்டும் நீங்கள் வாங்கினீங்கன்னா டெலிவரி சார்ஜஸ் அது இதுன்னு யோசிக்கும் போது அது வந்து அனுப்ப முடியல. ஸோ அட்லீஸ்ட் ரிட்டன் கிஃப்டாக மினிமம் 10 packs நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா இதை வாங்கிக்கலாம். இதுதான் வந்து இந்த தனியாக 80 rupees, தட்டோடு சேர்ந்து 200 rupees. மாக்கல்லுங்கிறது எப்போதுமே ரொம்ப க்யூட்டானது, அழகானதுங்க. அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட மாக்கல் விளக்குகள்லாம் நம்ம குடும்பத்தில் பார்த்துருப்போம். நிச்சயமாக தாத்தா பாட்டி வீட்டிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போல்லாம் வந்து வீட்டு வாசலில் மாட விளக்குன்னு கண்டிப்பாக ஏற்றுவாங்க. துளசி மாடத்தில் விளக்கேற்றுறது இதெல்லாம் வந்து பாரம்பரியமான பழக்க வழக்கங்கள். இப்போ வந்து ரொம்ப நவீன உலகத்தில் நம்மளோட சிட்டி லைஃப்பில் அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட் லைஃப்பில் நம்மளால் சில நேரங்கள் செய்ய முடியாது. ஆனால் மங்களகரமான இந்த மாதிரி மகாலட்சுமி நோன்பு, வரலட்சுமி நோன்பு நடக்கிறப்பெல்லாம் நம்ம இதை பயன்படுத்த முடியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 7 முக விளக்கு இருக்குது மாக்கல்லில். அழகான வடிவத்தில் 7 திரி போட்டு அழகாக ஏற்றலாம். நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வீடு நிலம் வாங்கணுன்ற விருப்பம் இருக்கிறவங்க அல்லது சேல்ஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க, நில பிரச்சனைகள் தகராறுகள்லாம் போயிட்டுருக்கிற சொத்து தகராறு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த 7 முக தீபம் ஏற்றுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிளெயினாக இருக்கக்கூடிய மாக்கல் விளக்கும் நம்ம பார்க்குறோம். இதை வந்து நம்ம துளசி மாடத்தில் ஏற்றலாம். நம்ம வீட்டு வாசலில் காலங்காத்தால் ஏற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. காலை மாலை 2 வேளையும் அந்த காலத்துலலாம் ஏற்றிட்டு தான் இருந்தாங்க. இப்போ இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா சிறுவாபுரியில் நம்ம முருகப்பெருமானுக்கு வீடு கட்டுறது சம்மந்தப்பட்ட வேண்டுதலோட சிறுவாபுரி முருகனை நம்ம தரிசனம் பண்ணிட்டு இந்த மாதிரி 7 முக விளக்கு மாக்கல்லில் ஏற்றி வைக்கிறது அங்கே வந்து தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்குது. பொதுவாக வந்து முருகப்பெருமான்னா 6 முக விளக்கு அப்படின்னு ஏற்றுவோம். ஆனால் நிலம் சம்பந்தப்பட்ட வீடு மனை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம், வீடு கட்டுறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்கு, ஆனால் தடங்கல்கள் வந்துட்டே இருக்குது அப்படின்னா சிறுவாபுரியில் போய் வழிபாடு பண்ணுவாங்க. அப்போ இந்த 7 முக விளக்கை போட்டு தான் அங்கே வழிபாடுகள் நடக்குது. அதனால் இந்த விளக்கு வாங்குறது ரொம்ப விசேஷமானது. இந்த விளக்கு வந்து 250 rupees வருது. மாக்கல்லில் நல்ல வெயிட்டான மாக்கல், நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் விளக்கு. இப்போ மாடர்னாக 7 முகத்தோடு வந்திருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது மகாலட்சுமி வஸ்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு அஞ்சரை பெட்டி மாதிரி இருக்குது பாருங்கள். குட்டியாக ரொம்ப ரொம்ப அரை அடி தான் டயமீட்டர், அந்த அளவில் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சரை பெட்டி. இதில் இருக்கக்கூடிய வஸ்துக்களை எல்லாம் நான் வரிசையாக சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கு நம்ம அந்த குன்றின் மணின்னு சொல்லிட்டு கண்ணு வைப்போம் இல்லையா, அந்த குன்றின் மணி ரொம்ப ரொம்ப விசேஷமானது மகாலட்சுமி தாயாருக்கு. அடுத்தது தாமரை விதை, அடுத்தது கோமதி சக்கரம், கோமதி ஆற்றங்கரையோரமாக கிடைக்கக்கூடிய இந்த சோழி மாதிரியான டைப்பு. அடுத்தது இது வந்து கோமதி சங்கு. அடுத்தது இது லகு நாரியல், நாரியல்னா தேங்காய்னு அர்த்தம் ஹிந்தியில். இப்போ இது வந்து குட்டி தேங்காய், எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். ஆனால் இது பார்க்குறதுக்கு இப்படி வந்திருக்குன்னு நினைக்க வேணாம், உள்ளுக்குள்ளே தேங்காயே இருக்கும். அதுதான் வந்து இதில் விசேஷமானது. லகு நாரியல் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்தது சிட்டி காஜலு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குட்டி குட்டி வளையல்கள் அம்பாளுக்கு மாலையாக கோத்து போடலாம். இதெல்லாம் வந்து
மங்கள வஸ்துக்கள்னு நடுவில் இருக்கிறது மஞ்சள் சோழியும் கருப்பு, அதாவது ப்ரௌன் கலர் சோழி, அது கொஞ்சம் பெரிய சைஸ்லேயும் மஞ்சள் சோழி நிறையாவும் இருக்கும். இதுதான் மொத்தம் 5 சோழி வந்து மஞ்சளில் இருக்கும். இதுதான் வந்து மகாலட்சுமி வஸ்துக்கள்னு சொல்கிறது. இது மொத்தமாக ஒரு டப்பாவில் அப்படியே நம்ம பர்மனண்ட்டாக நம்ம பூஜை ரூமில் வைக்கலாம். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அஷ்டோத்திரம் படிக்கும்போது நம்ம மகாலட்சுமி பாதத்தில் இந்த வஸ்துக்களை வச்சிருக்கிறது, இந்த ஹோல் செட் அப்படியே பாக்ஸோடு வர்றது தான் 1700 ரேட்டு. இப்போ நம்ம பார்க்கறது வந்து சௌபாகிய லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய மோத்தி சங்கு. இது பாருங்களேன், மோத்தி அப்படின்னா முத்து, சமஸ்கிருதத்தில் ஹிந்தியில் அப்படியே பலன்னு முத்தோடைய ஷைனிங் இருக்கக்கூடிய ஒரு சங்கு பிரமிட் ஷேப்பில் இருக்கும். அப்படியே சுற்றி மேலே வந்திருக்கிற மாதிரியான நேச்சுரல் சங்கு. இப்போ இந்த மோத்தி சங்கை எதில் வச்சுருப்பாங்கன்னா ஒரு மரக்கா மாதிரி ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு மினியேச்சர் மரக்கா. அந்த காலத்துலலாம் மரக்கா படின்னு சொல்லிட்டு நம்ம அரிசி அளக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த மரக்கால அரிசி பச்சரிசி நிறைய நிரப்பி இந்த மோத்தி சங்குவை மேலே வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்த ஒரு வழிபாடு. இப்போ இந்த பச்சரிசியை மட்டும் இதில் வைக்கக்கூடாது, அதோட வஸ்துக்களை சேர்க்கணும். மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய மகாலட்சுமி வஸ்துக்கள்னு சொல்கிறது தாமரை விதை, குன்றின் மணி, கோமதி சக்கரம், அடுத்தது இங்கே கோல்டு காயின், அந்த காயின்னா மகாலட்சுமி காயின்னு சொல்லுவோம் இல்லையா, குபேரலட்சுமி காயின் அது. அடுத்தது மஞ்சள் சோழி. இந்த 5 வஸ்துக்களையும் இந்த அரிசியில் கலந்துட்டு அது மேலே இந்த மோத்தி சங்கை வைக்கணும். வச்சு வழிபாடு பண்ணுறது இந்த வரலட்சுமி நோம்பப்போ பலவிதமான, அதாவது ஆயுள் ஆரோக்கியம் அஷ்டலக்ஷ்மிகள் என்னென்ன பலன் தருவாங்களோ அந்த பலன்கள் இந்த வழிபாட்டில் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. இப்போ இந்த மகாலட்சுமி வஸ்துக்களை போட்டு இந்த படியை நம்ம வரமகாலட்சுமி பூஜை அப்போ மட்டும்தான் பயன்படுத்தணுமானா, நித்தியப்படி நம்ம எப்படி அன்னபூரணிக்கு அரிசி வச்சு அன்னபூரணியை வச்சு வழிபாடு பண்ணுறோமோ, மகாலட்சுமி கடாட்சம் விரும்பாதவங்க யார் இருக்காங்க? சகல ஐஸ்வர்யங்களும் நம்மளை வாழ்க்கையில் வேணும்னு நினைப்போம். அப்போ நித்தியப்படி பூஜையிலேயே நம்ம பூஜை ரூமில் இந்த வஸ்துக்களை வைக்க முடியும். இது 1250 இந்த பேக்கேஜ். இந்த மகாலட்சுமி வஸ்துக்கள் மரக்கா, அடுத்தது ஒரு மினியேச்சர் மரக்கா அண்ட் வந்து மோத்தி சங்குன்னு சொல்லக்கூடியது, இது எல்லாம் சேர்த்து 1250 ஒரு பேக்கேஜாக நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது சிட்டி காஜலு அப்படிம்பாங்க இல்லையா, அந்த குட்டி வளையல். அழகாக மகாலட்சுமி தாயாருக்கு விக்கிரகம் இருந்ததுன்னா கழுத்தில் போட்டு விடலாம், அப்படிப்பட்ட ஒரு குட்டி குட்டி வளையல். இதை வந்து அழகாக கட்டுறது வந்து நிறைய வீடியோஸ் வந்து நெட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இது மாதிரி வாங்கி போட்டுக்கலாம். இதுவும் அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் வந்து ரெட் கலர் காட்டுறேன். இதுவே எல்லோ க்ரீனுன்னு 3 கலர், இதுதான் 3 மங்கள கலர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பொதுவாக வந்து எந்த ஒரு மங்கள காரியங்கள்னாலும் பச்சை, மஞ்சள், சிவப்பு, இந்த 3 கலர் தான் நம்ம பயன்படுத்துவோம். அப்படிப்பட்ட 3 அந்த குட்டி வளையல்கள். இந்த வளையல்கள் வந்து 3 ஒரு பேக்கெட்டும் 150 ரூபா, 450 ரூபா. இந்த 3 சேர்த்து வாங்கினீங்கன்னா மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் மாலை கட்டி போட்டுக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் சோழி, இது பார்த்தீங்கன்னா 11 சோழி இருக்கும். இந்த 11 சோழியும் சேர்த்து 150 ரூபா ரேட்டு வரும். இது பார்த்தீங்கன்னா இது ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய ஒரு சோழி, கருப்பு சோழின்னு சொல்லுவாங்க. இந்த சோழி வந்து 200 ரூபா பேக்கெட் வரும். மினியேச்சர் கோமதி சங்கு, இது வந்து 200 ரூபா வரும். அண்டு வந்து இது பார்த்தீங்கன்னா கோமதி சக்கரம், அந்த கோமதி ஆற்றங்கரையில் கிடைக்கிறது. ரொம்ப இப்போ நிறைய வந்து இதை பற்றியான வீடியோஸ் வந்து நம்ம ஏற்கனவே கூட பதிவு பண்ணியிருக்கோம். கோமதி சக்கரம் இதை போட்டே நம்ம வந்து மகாலட்சுமிக்கு அர்ச்சனையும் பண்ணலாம். அப்படிப்பட்ட கோமதி சக்கரம் உள்ள வந்து இந்த சக்கர வடிவத்திலேயே அழகாக அந்த சர்க்கிள் வந்து ரேகை மாதிரி வந்திருக்கும். இது வந்து 250 ருபீஸ். 21 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இந்த கோமதி சக்கரம் 250 ருபீஸ் வரும். குன்றின் மணி தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இது வந்து 50 ரூபா ஒரு பேக்கெட்டு. ஸோ மொத்தமாக இதில் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை, சிவப்பு, மஞ்சள், இது நான் சொன்னேன், இது 450 ரூபா வரும். இது 150 ரூபா அந்த மஞ்சள் சோழி. இந்த ப்ரௌன் சோழி, அதை தான் கருப்பு சோழின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது 200 ரூபா. இந்த கோமதி சங்கு இதுவும் 200 ரூபா. இது வந்து கோமதி சக்கரம் 250 ரூபா. இப்போ நம்ம காயின்ஸ் வெள்ளிக்கிழமையில் விளக்கு பூஜை பண்ணுறவங்களுக்கு கூட பயன்படுத்தக்கூடிய காயின்ஸ் தான். ஒரு பக்கம் வந்து குபேரனும் ஒரு பக்கம் மகாலட்சுமியும் இருக்கிற மாதிரியான காயின்ஸ். இது வந்து 1250 ரூபா வருது. 108 காயின்ஸ் இதில் இருக்கும். என்னென்னலாம் புதுசாக வருதுன்னு ஆச்சரியப்பட்டு போகிறேன், வியந்து போகிற ஒரு ப்ராடக்ட் தான் பாருங்கள். ஏகாஞ்ச் நாரியல், நாரியல்னா தேங்காய்.
ஒற்றைக்கண் தேங்காய் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இது ஒரிஜினலா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இதை உடச்சி காட்டியிருக்காங்க பாருங்கள். உள்ளே வந்து தேங்காயே அந்த செதிலாக கிடக்கிறத பார்க்குறீங்க. இது உடைச்சா உள்ள தேங்காயே உண்மையான தேங்காயே இதில் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஏகாஞ்ச் ஒற்றைக்கண் தேங்காய் வந்து வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படிங்கிறதுனால இதை வர வச்சுருக்காங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டினேன் இல்லையா, லகு நாரியல் அப்படின்னு ரொம்ப குட்டியாக ஒரு சின்னதாக சைஸில். இதுலேயுமே இந்த உடைச்சிங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் இருக்கும். 2 பாகமாக நம்ம நார்மல் தேங்காய் உடைக்கும் போது எப்படி 2 பாகமாக பிரியுமோ அந்த மாதிரியே இதையும் உடைச்சா இதுலேயும் அந்த மாதிரி தேங்காய் இருக்கும். அப்படி தான் லகு நாரியலும் இந்த ஏகாஞ்ச் நாரியலும் கிடைக்கிது அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸில். இப்போ இந்த ஏகாஞ்ச் நாரியல் வந்து 150 rupees ஒரு பீஸு. இது வந்து லகு நாரியல் அப்படிங்கிறது 11 தேங்காய் இருக்கும் இதுக்குள்ளே. இது வந்து 250 rupees. இதுதான் வந்து இதோட ரேட். இப்போ ஜோடி குத்து விளக்குகளில் மேலே முகம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இங்கே வச்சு காட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு முகம் இல்லை 2 முகம், ஆக்சுவலி ஜோடியாக 2 முகங்கள் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த பேர் வந்து 550 rupees. பிராஸில் செய்யப்பட்டது தான், ஜெர்மன் சில்வர் கிடையாது. பிராஸில் செய்யப்பட்ட முகங்கள், அதனால் தாராளமாக நம்ம குத்து விளக்கில் இதை பொருத்திக்கலாம். பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த வளையம் இருக்கும், அழகாக மாட்டுற மாதிரி இருக்கக்கூடிய வளையம். இங்கே எப்படி வந்து மாட்டி காட்டியிருக்காங்க பாருங்கள். இப்படி எடுத்து இப்படி அழகாக அந்த கூம்பில் மாட்டிட வேண்டியது தான். இப்படி ஜோடி விளக்குகளில் நம்ம மாட்டக்கூடிய முகங்கள் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து 550 rupees ஒரு ஜோடி. வரலட்சுமி நோம்பு எங்கள் குடும்பத்தில் கிடையாது, எங்களுக்கு விரத பழக்கம் இல்லை. ஆனாலும் எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அவங்கவுங்க இன்ஸ்டாகிராமில் போடுற ரீல்ஸாக இருக்கட்டும், அந்த சாரீ ட்ரேப்பிங் அது இதுன்னு பார்க்க ஆசையாக இருக்குது. எனக்கும் இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசைன்னு நிறைய பேர் ஆசையோடு இருப்பீங்க. நீங்கள் விக்கிரகமாக வாங்கி இந்த மாதிரி சிலைகளை வாங்கி அழகாக வச்சு நம்ம வழிபாடு பண்ண முடியும். இவங்க அழகாக வந்து முத்து மாலை போட்டு, தாமரை விதை மாலை, கிறிஸ்டல் மாலை, இதெல்லாம் வந்து மகாலட்சுமிக்கு பிடிச்ச இந்த மாலைகள்லாம் போட்டு, இவங்க வந்து சொர்ண மகாலட்சுமி. கையில் வந்து ஒரு பெரிய பானையிலேருந்து நிறைய சொர்ணம் கொட்டுற மாதிரி, நிறைய காசுகள் பொற்காசுகள் கொட்டுற மாதிரி இருந்தால் சொர்ண மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிலை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ மகாலட்சுமி கழுத்தில் போட்டுட்ருக்கிற இந்த தாமரை விதை மாலை 200 rupees. இந்த க்ரீன் கலரில் ஜேடு, ஒரிஜினல் ஜேடில் செய்யப்பட்ட இந்த கிறிஸ்டல் மாலை மாதிரி பார்க்குறதுக்கு தெரியுது. ஆனால் ஒரிஜினல் ஜேடு இந்த பச்சை கலரில் நம்ம வாங்கணும் அப்படின்னா 1800 rupees. இது பியோர் முத்து மாலை. இந்த மோத்தி வந்து நம்மளுக்கு ஆர்டிஃபிஷியல் இல்லாமல் ஒரிஜினல் முத்து மாலை 2800 rupees. நல்ல லென்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு மாலை. இது நல்லா வந்து ஒரு 1.5 அடி லென்த்துக்கு வரும். அந்த அளவுக்கு மாலை தான் 2800 rupees. இதெல்லாம் நம்ம அலங்காரத்துக்கு வாங்கி எப்போ வேணாலும் எந்த விக்கிரகத்துக்கு வேணாலும் நம்ம போட்டு, அம்பாள் விக்கிரகங்கள் எந்த விக்கிரகம் இருந்தாலும் நவராத்திரியில் கூட இதெல்லாம் போட்டு நம்ம அலங்காரம் பண்ண முடியும். இந்த சிலை உங்களுக்கு வாங்கணும்னு விருப்பம் இருந்ததுன்னா ஃபைபரில் அழகாக வாஷ் பண்ணி ஈரத்துணியை போட்டு தொடச்சி கிடச்சி பக்காவாக வச்சுக்கலாம். 3200 rupees இந்த சிலை. இன்னும் கூடுதலாக என்னென்ன சைஸஸில் சிலைகள் இருக்குங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. நம்ம நந்தினிஸ் வைப்ஸ் சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேருக்கு கொலு பொம்மைகளுடைய நேர்த்தியும் அழகும் லட்சணமும் நிறைய நாலேஜ் இருக்குது. இப்போ இந்த சிலையை நீங்கள் பாருங்கள், எவ்வளோ அழகான ஒரு குட்டி சிலை தான். மகாலட்சுமி மடியில் வந்து பூர்ண கும்ப கலசத்தை வச்சுட்டு அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலம். தாமரைப்பூ மேலே அமர்ந்திருக்காங்க. அவங்களுடைய முடி அழகுலேருந்து அந்த கையில் வச்சிருக்கிற அந்த தாமரைப்பூ டீட்டெயிலிருந்து அவங்களுடைய முக அழகுலேருந்து ஒன்றொன்றும் நம்ம ரசிச்சுட்டே போகலாம். இதை வந்து நீங்கள் காரில் வைக்கலாம். நம்ம மகாலட்சுமி பூஜை பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை காயின் போட்டு பூஜை பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வீட்லேயும் பூஜை ரூமில் வைக்கலாம். 1300 rupees இந்த சிலை. ரொம்ப நேர்த்தியாக வடிவமைச்சிருக்காங்க. ஃபைபரில் இருக்கிறதுனால நம்ம தொடச்சி அழகாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அதே வந்து நின்ற திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தான் நீங்கள் பார்க்குறீங்க. எவ்வளோ திருத்தமாக மூக்கும் முடியுமா செஞ்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பூர்ண கும்ப கலசத்தை எடுத்துட்டு நடந்து வர்ற மாதிரி ஒரு திருக்கோலம். கையிலேருந்து முகத்திலேருந்து ஒரு ஆன்டிக் ஃபினிஷில் இருக்கக்கூடிய ஒரு சிலை ஃபைபரில் செஞ்சுருக்காங்க. இந்த தட்டு நிறைய பொற்காசுகள் கொட்டி கிடக்கிற மாதிரி இங்கே போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அதுவே உங்களுக்கு பார்க்க
ஒன்று போல காசுகள் இருக்கிற அழகு நேர்த்தியை நம்ம பார்க்க முடியும். இந்த நின்ற திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி 6850 rupees நேர்த்தியான வேலைப்பாடுகளோடு இருக்கக்கூடிய இந்த சிலை அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது. இப்போ ஃபைபரில் செய்யப்பட்ட மகாலட்சுமி சிலைகள் நிறைய பார்க்குறீங்க. அதாவது பூர்ண கும்ப கலசத்தோடு இருக்கிறவங்க, சொர்ண கலசம் வச்சுட்டு இருக்கிற சொர்ண மகாலட்சுமி தாயாருடைய அந்த திருக்கோலம் அப்படின்னு நம்ம வரிசையாக பார்க்குறோம். இங்கே முகங்களும் நிறைய சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. அதாவது பித்தளையில் செய்யப்பட்ட முகங்களாக இருக்கட்டும், பேப்பர் மெஷ்ஷில் செய்யப்பட்ட முகங்கள் அப்படின்னு இது 750 rupees. இந்த சைஸ் முகம் வந்து 750 rupees. இதில் அலங்காரம் நிறைய பண்ணியிருக்காங்க. 1350 வருது. கருகமணி மாலையெல்லாம் போட்டு கண்மலர்லாம் வச்சு அந்த கிரீடத்துக்கான அலங்காரங்கள்லாம் பண்ணி ஒரு பாக்ஸில் இப்படி நமக்கு சேஃப்டி பண்ணி வைக்கிற மாதிரியான ஒரு டைப் வருது. இப்போ அதுலேயே நம்பர் சைஸ் வாரியாக இருக்குது. அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த ரேட்ஸ் மாறும், அலங்காரத்துக்கு தகுந்த மாதிரியும் மாறும். இப்போ நிறைய மனைகள் பிள்ளையார் வைக்கிறதுக்காக இருக்கட்டும், மகாலட்சுமி தாயார் வைக்கிற மனைகளாக இருக்கட்டும், சவுக்கின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சிம்மாசனம் மாதிரியான மனைகள், அதெல்லாம் வந்து கோல்டு கலர் ஃபினிஷிங்லேயும் சரி, சில்வர் கலர் ஃபினிஷிங்லேயும் அட்டகாசமான நிறைய மனைகள் வெவ்வேறு சைஸஸில் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுடைய விக்கிரகங்கள் எந்த அளவுக்கு சைஸோ அந்த சைஸில் நம்ம வாங்கிக்க முடியும். நிறைய சைஸஸில் வெவ்வேறு ஷேப்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஐடியாவாக, நீங்கள் வரமகாலட்சுமி நோம்பில் இருந்து தொடர்ச்சியாக நிரந்தர கலச பூஜை வீட்டில் பண்ணணுன்னா வரமகாலட்சுமி பூஜை அன்னைக்கு இந்த கலசத்தை பிரதிஷ்டை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ டெய்லி கூட இதுக்கு அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்கலாம். ஒரு முக்காலி வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கலசம் வரும். கலசத்துக்கு மேலே இருக்கிற மாவிலை ஷேப்பில் அதை வச்சுட்டு அதுக்கு மேலே தேங்காய், கலசத்துக்குள்ளே தண்ணி வச்சு அதில் ஏலக்காய் பவுடர், இன்னும் நம்ம வாசனை திரவியங்கள்லாம் அதில் சேர்த்து நீங்கள் அதை வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கலாம். துளசியும் சேர்த்து வழிபாடு பண்ணி அப்பப்போ அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி நிரந்தர கலசம் வச்சு வழிபடக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் தான் இந்த மாதிரியான ஒரு பித்தளையிலேயே இருக்கிற ஒரு கலசம். இது அப்படியே முக்காலிலேருந்து தேங்காய் வரைக்கும் அந்த ஹோல் பேக்கேஜாக 1100 rupees வருது. சாலிட் முத்து நான் லைஃப்பில் பார்த்தது இல்லைங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மாதிரி 11 முத்து நடுவில் வந்து ஹோல்ஸ் போடாத 100% பியோர் முத்து தான் இப்போ அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸில் அவங்க வச்சுருக்கிறது. 11 முத்துக்களை போட்டு நம்ம மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ண முடியும். 11 முத்துக்கள் இருக்கும். 1200. யூஸ்வலி நான் அந்த விலை சொல்கிற பழக்கம் கிடையாது. ஏன்னா அது காலத்துக்கு காலம் டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி விலை மாறும். அதே மாதிரி நிறைய பொருட்கள் வாங்கும்போது டிஸ்கவுண்ட் கூட கிடைக்கலாம். அதனால் யூஸ்வலி நான் சொல்ல மாட்டேன். பட் உங்களோட ரிக்வெஸ்ட் வந்து ஒவ்வொரு சமயமும் நீங்கள் விலை சொல்லுங்கன்னு தொடர்ச்சியாக கேட்கறதுனால நான் விலையோடு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் வரமகாலட்சுமி விரத நல்வாழ்த்துக்கள். நன்றி. இல்லை அது உள்ள போயிடுச்சா? போங்கம்மா. இது 3000 2 சாரி 6000.